சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம மொத்தம் இருந்துட்டு வேன் எடுத்ததுனால கோயிலுக்கு போயிட்டு குடும்பமாக அதுக்கு பூஜை போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவும் அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ண தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா இருந்துட்டு அம்மா நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு அந்த மரத்தை சுற்றி வந்துட்டுருக்கிற போது ஒருத்தர் மேலே விழுந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அடுத்ததாக கழுத்தில் இருக்கிற தாலி செயினையும் பிச்சுட்டு போயிடுறாங்க. சீதா அதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என் தாலி செயினுமா, என் தாலி சொல்லிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா கோயிலுக்குள்ளே போனேன், சீதா இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு மீனா தேடிட்டு வந்துட்டு இருக்கிற போது அந்த செயினை பறிச்சவங்க மீனாவையும் கூட சேர்த்து இடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மேலே யாரும் இடிச்சாங்கக்கா, கடைசியில் பார்த்தா தாலி செயினை பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. சரி பதட்டப்படாத, மாமாலாம் வெளியே தான் இருக்காரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா துரத்திட்டு போகிறாங்க. ஏங்க அந்த லேடியை பிடிங்க, சீதாவோட தாலி செயினை அறுத்துட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம மொத்தம் ஒரு வழியாக அந்த லேடியை பிடிச்சிடுறாங்க. முக்காடை போட்டுட்டு இருக்கிறதுனால யாருன்னு தெரியல. கடைசியில் முக்காடை எடுத்துட்டு பார்த்தா அந்த போலி சாமியார் தான். அவங்கள பார்த்த உடனே விஜயா, சீதா, மீனா, முத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் மீனா திரும்பவும் வீட்டுக்கு வரப்போகிறாங்களா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.